அடிப்படையிலே பாதுகாப்பு விவகாரங்களுக்கான இந்த குழு கூட்டத்திலே பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்திய தரப்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் உளவுத்துறை வழங்கி இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பு என்ன என்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. அந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்கள், அதாவது 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொண்டவர்களுடைய பின்னணி குறித்த விவரங்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ தொடர்பு கொண்டவர்களே அந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதும் நேற்றைய தினம் தெரிய வந்திருந்தது. எனவே இந்த தாக்குதலை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், இதற்கான பதிலடி எப்படி இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியான இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார். தொடர்ந்து 6வது நாளாக இன்றும் பாகிஸ்தான் துருப்புகள், அதாவது பாகிஸ்தான் ராணுவ படைகள் இந்திய எல்லையில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை நோக்கி இரவு நேரங்களிலும் அதிகாலை நேரத்திலும் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபட்டார்கள். 6வது நாளாக இன்று அதிகாலையும் அவர்களுக்கான பதிலடி உடனுக்குடன் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தான் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான இந்த அமைச்சரவை குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.